தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரியனும் புதனும் சேர்க்கையினால், அதுவும் தனஸ்தானத்தில் சேர்க்கையினால் லாபமும் யோகமும் பல்கி பெருகும் அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்க போகிற தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, அதாவது 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு புத பகவானும், 3ஆம் இடத்திலே சனி பகவானும், 4ஆம் இடத்திலே ராகு பகவானும், 5ஆம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது 28/1/2024 வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி. நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது. அன்று மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய ஒரு மத்தியமான நாள். அடுத்தபடியாக 29/1/2024 திங்கட்கிழமை. அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி. மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. அடுத்தபடியாக 30/1/2024 அதாவது செவ்வாய்க்கிழமை திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். அன்றைய தினம் நமது அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம். அடுத்தபடியாக 31/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு இது ஒரு மத்தியமான நாள். ஏன்னா அன்றைக்கி கரி நாள். யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். திதியை பொறுத்த மட்டுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அன்று மரண யோகம் இருக்கிறனால ஒரு மத்தியமான நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்திலே ஒரு அருமையான நாள்னு சொன்னால் வியாழக்கிழமை தான். அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் பிறக்குது. 1/2/2024 வியாழக்கிழமை. திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அடுத்தபடியாக 2/2/2024 வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் மதியம் 1 மணி வரை சப்தமி திதி. அதற்கப்புறம் அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறனால அந்த 1 மணிக்குள்ளே சுபமங்கலத்தை செய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பினால அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்று சுப முகூர்த்த நாள். மதியம் 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது 3/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்தோட திதி வார கிரக அமைப்புகள். 5ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 9, 10, 11, 12 ஆகிய இடங்களிலே சஞ்சரிக்க இருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28/1/2024 அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி. நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரம். அதன் பிறகு பூர நட்சத்திரம் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்து 29/1/2024 திங்கட்கிழமை
திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய நாள் சித்த யோகம் கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அடுத்து 30/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் உத்திர நட்சத்திரம் அன்று முழுவதும் இருக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம். அடுத்தபடியாக 31/1/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி ஹஸ்த நட்சத்திரம். அன்றைய தினம் யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம், நாள் முழுக்க கரி நாள். அதனால் அன்றைக்கு புதன்கிழமைக்கு ஒரு மத்தியம நாளாகவே அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் அன்றைக்கு தான் பிறக்குது. 1/2/2022 வியாழக்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அடுத்து 2/2/2024 வெள்ளிக்கிழமை பகல் 1 மணி வரை சப்தமி திதி இருக்கிற காரணத்தினால அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வரனால அன்று பகல் 1 மணி வரை சுப முகூர்த்த நன்னாள். 1 மணிக்கு மேலே தேய்பிரை அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 3/2/2024 திதி மதியம் 1 மணி வரை அஷ்டமி திதியும் அதன் பிறகு நவமி திதியும் அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரமும் இருக்கிறது. சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதே இந்த வாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்யாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் 10ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜீவனஸ்தானத்தில் இன்னும் அபரிமிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவு சிறப்பான வாரமாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் புது முயற்சிகள் அல்லது இருக்க தொழில்களில் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு அருமையான வாரம். ஏன்னா சூரியனோடு சேர்ந்து புதன் உட்கார்ந்துருக்கப்ப அந்த லாப பலங்கள் அனைத்துமே மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தானாக தேடி வரும்னு சொல்லுவோம். 10ல் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு பதவி யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிற கணக்கில் 10ஆம் இடத்து அதிபதியே சூரியனோடு சேரும் பொழுது இன்னும் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை பார்த்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ராஜ உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கல்வி நிலையில் பொறுத்தளவுக்கு அரசு சார்ந்த அதாவது அரசின் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் அது இந்த வாரம் குறிப்பாக நல்ல லாபமான வாரம். ஏன்னா அந்த சேர்க்கையே அவ்வளோ அருமையான பலங்கள் உண்டு. அதுவும் 10ஆம் இடத்து அதிபதி புதன் அவரே 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இன்னும் லாபத்தை கொடுக்கும். அதனால் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல சிறந்த சூப்பர் பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை சம்பந்தப்பட்ட பொறுத்தளவுக்கு உங்கள் ராசியிலேயே 6ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்க காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கூடுமானவரை சுக்கிரன் என்றால் உணவு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆடம்பரமான விஷயங்கள் இவைகளை கொஞ்சம் கூடுமானவர் தவிர்த்தால் நலம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோக பலங்கள் நன்றாக இருக்குது. அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் தான் சுப முகூர்த்த நாளாக இருக்கிற காரணத்தினால அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சுபத்தை பேசுவதற்கும் அல்லது சுபமங்கலத்தை அனுபவிப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கொள்ள தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். யோகங்கள் நிறைய கிடைக்கும். கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்கள் மிகுதியாக கிடைக்கும். உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய வருகையினால் இந்த வீடு குதூகலமான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுப செய்திகளும் சுப மங்களங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக குழந்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்தின்னு சொல்லக்கூடிய புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது.
இந்த வாரத்தில் பொதுவாக தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் அல்லது நண்பர்களால் உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அவர்களால் தொழிலில் அபிவிருத்தி சந்திப்பதற்கான வாய்ப்போ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சுபத்தன்மையான பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திராசமோ வேதையோ இல்லாமல் இருந்தாலே அதுவே உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். அந்த விதிப்படி இந்த வாரம் உங்களுக்கு அந்தமான வாய்ப்புகள் கிடையாது, சுபமான வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது. சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பஞ்சமி திதி வருகிறது. தேய்பிறை பஞ்சமி திதியில் பஞ்சமுக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் லாபமும் பல்கி பெருகும். இந்த பெருகுவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.